இந்த லைஃப் ஃபஸ்ட் நமக்கு எதுக்கு ஹேப்பன் ஆச்சு? ஏன் இந்த லைஃப்பை நம்ம லிவ் பண்ணுறோம்? ஏன் இங்கே வந்தோம்? இந்த மாதிரியான கொஷின்ஸு ஒரு பேர்டோ ஒரு அனிமலோ கேட்குறதே கிடையாது. தே ஆர் ஜஸ்ட் பீயிங் கம்ப்ளீட்லி ப்ரோக்ராம்டு. ஆனால் அதுவே ஒரு ஹியூமன், ஒரு ப்ரோக்ராம்டான ஒரு பர்சனாக, ஒரு ஹியூமன் எந்த விதமான கொஷினுமே கேட்காம அவன் பாட்டுக்கு அவன் லைஃப்பை லிவ் பண்ணிகிட்டே போகிறானா அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, we have programmed ourselves. நம்மளாம் நமக்கு இதுதான்ப்பா செட் ஆஃப் லைஃபு, நீ இதுதான் லிவ் பண்ணிவிட்டு நீ இப்படியே போனன்னா உன்னோட லைஃப் கோலை நீ அச்சீவ் பண்ணிட்ட, இதான்ப்பா வாழ்க்கை அப்படின்னு நம்மளாம் நமக்கு கொடுத்துக்கிட்டோமே தவிர நேச்சராக நமக்கு இதை கொடுக்கல. நேச்சர் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஹியூமன்ஸை ஃப்ரீயாகவே விட்டாங்க. அந்த நேச்சர்ன்ற பிளேஸில் நீங்கள் காடுன்னு சொல்கிறீங்களோ, எனிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் செல்ஃப். பட் காடுன்ற கான்செப்டுக்குமே ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு ப்ரூஃப் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ ஐம் டேக்கிங் ஹியர் எஸ் எ நேச்சர் ஆர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த இயற்கைன்ற ஒரு விஷயம் எப்படின்னா, இட்ஸ் பீன் ஹேப்பனிங். அது வந்து அமைதியாக சைலண்ட்டாக இருக்குது. பட் இங்கே நடக்கிற விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருக்கிற சன்னாக இருக்கட்டும், மூனாக இருக்கட்டும், ஸ்டார்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஈவன் ஹியூமன்ஸ், நம்ம எல்லாருமே பார்ட் ஆஃப் நேச்சர். வி ஆர் நாட் சம்திங், வி ஆர் நாட் கைண்ட் ஆஃப் ஏலியன்ஸ். நம்ம எங்கேயோ வெளி உலகத்துலேருந்து வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்ஸ் நிறைய இருக்குது. பட் நேச்சுரலாக வி ஆர் நாட் தட் கைண்ட். வி ஹவ் பீன் ஹியர் ஃபார் மெனி மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ சம் சார்ட் ஆஃப் க்ரியேஷன் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா நம்ம எவல்யூஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இன்றைக்கி இந்த ஒரு ஹியூமன் அப்படின்ற ஒரு லைஃப் ஃபார்மாக நம்ம ஒரு லிவிங் திங்காக வந்து இன்றைக்கி இருக்கோம். பட் ஆனால் நம்ம எக்ஸாக்டாக நம்ம நேச்சரை ஃபாலோ பண்ணியே தான் இந்த லைஃப்பை லீட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டோம்னா, வி ஜஸ்ட் ஃபர்கட் அவர் செல்ஃப்ஸ். ப்ரீவியஸ் ஓல்டு லைஃப்ஸில் நம்மளோட ஈஸ்டர்ன் சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் வேர்ல்டில் வி ஹாவ் பீன் researched many things about this life. அதாவது எப்படின்னா, about மேட்டர் as well as இம்மேட்டர். அதாவது மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கிற விஷயங்கள், அதை பற்றியும் நம்ம இங்கே நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம். மோர் தென் தட், நான் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ். இது எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பறவையோ ஒரு அனிமல், ஈவன் ஒரு ஹியூமன் பீயிங்கே எடுத்துக்கோங்க. நம்ம அதை வெளியிலேருந்து பார்க்கும்போது வி ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்கெலிட்டன், நர்வஸ் சிஸ்டம், மெனி திங்ஸ், பிரெயின், ஹார்ட், கிட்னிஸ், இது எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் என்டிட்டியாக இருக்குது. பட் இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? அந்த ஃபங்க்ஷனிங் அப்படின்னு வரும்போது தேர் இஸ் சம்திங் எனர்ஜி, தேர் இஸ் சம்திங் மேட்டர் இல்லாத சம்திங் விச் இஸ் ஹேப்பனிங். ஒரு மெஷின் இருக்குது. சேம் இப்போ இந்த ஹியூமன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது we have been part of nature or someone created us, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் இருக்குது. பட் இப்போ நம்ம ஒரு மெஷின் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுது. அந்த மெஷினுக்கு we are just switching it on, அந்த மெஷின் வந்து ஓடுது. பட் அந்த மெஷின் எப்படி இந்த திங்ஸை எல்லாமே, அதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி எப்படி இட் கேன் ரன், அது எப்படி ஓடுது அப்படின்னு நம்ம பார்க்குறது, சம் கைண்ட் ஆஃப் ஆர் சம் நீட் ஃபார் எனர்ஜி இஸ் தேர். இப்போது மெஷினை வந்து நீங்கள் நார்மலாக ஓட்டிட முடியாது. யூ நீட் சம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆர் சம் மெக்கானிக்கல் எனர்ஜி ஆர் சம் கன்வர்ஷன் பிட்வீன் தம், பொட்டென்ஷியல் டு கைனடிக். இந்த மாதிரி சம் சார்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் நீடட் டு ரன் எ மேட்டர், டு மேக் எ மேட்டர் ஒர்க். இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே இருக்குது. பட் we don't being aware of these things. நம்ம we are just making it as a knowledge. இதை வந்து நம்ம ஒரு நாலேஜாக எடுத்திருக்கோமே தவிர இதை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. எலக்ட்ரிசிட்டி எப்படி ரன் ஆகுது, எப்படி ஓடுது, எங்கெங்கெல்லாம் அதோட அப்ளிகேஷன்ஸ் தேவைப்படுது, ஆல்சோ அபவுட் வோல்டேஜ்,
வாட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களே தவிர how this energy is happening, why this energy is being here, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, இந்த மாதிரியான கொஷினுக்கு நம்ம ஆன்சர்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் தேடுறோமா அப்படின்னு கேட்டால் நோ. we are just gaining it as a knowledge, but knowledge is okay, knowledge is just for our maturity. Once we got matured, we should be keep running or keep discovering about the truth of this life. ஆனால் நம்மளோட வாழ்க்கை பயணம் அதை பற்றி தான் இருக்கா, அதை பற்றி தான் நம்ம போகிறோமான்னு கேட்டோம்னா நம்ம அதை பற்றி போகிறதில்ல. we are just repeating the same thing every day. சேம் நம்மளோட இப்போ இந்த லைஃப் பேட்டர்னில் எடுத்து பார்க்கும்போது, once we have completed college, again we have to go to work, and once we have got into that work, we just keep on repeating every day